அம்மா கேசரி இல்லாமல் குயிக்காக ஸ்வீட் ரெசிபி செஞ்சு தரீங்களாம்மா? ஹெல்தியான கோதுமை லட்டு குயிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொன்னதும் சட்டுன்னு நம்ம மைண்டில் வருது கேசரி தான். அதுக்கு பதிலாக ஹெல்தியான இந்த கோதுமை லட்டை செஞ்சு பாருங்கள், இனிமேல் கேசரி பக்கம் போகவே மாட்டீங்க. இதுக்கான டைம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது, 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 1½ கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதுமே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நெய்யும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து சூடானதும் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து மாவு கலர் மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட கலந்து விட்டுக்கலாம். மாவு தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா ஹெல்த்தியான கோதுமை லட்டு ரெடி. இந்த லட்டை நீங்கள் ஒரு 1 வீக் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு